கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் திமுகவினுடைய வடமண்டல இளைஞரணி மீட்டிங் நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட பங்கேற்றிருப்பாங்க மாதிரியான பல்வேறு செய்திகள் கூட வருகின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்ட நாயனாகவும் தொடர்ந்து அடிக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியுது. மோடி படம் என்னதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு பில்டப் கொடுத்தாலும் மோடி மஸ்தானுடைய வேலை இங்க எடுபடாது, மோடி படம் ஓடாத மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் என் பின்னாடிதான் இருக்க சொன்ன விஜய்க்கு இது அவரோட இமேஜை டேமேஜ் படுத்தக்கூடிய வகையிலான ஒரு மீட்டிங்கா இருக்க கூட பார்க்க முடியாது. நீங்க புதுசா பாக்குறீங்க? திராவிட இயக்கத்துடைய பெரியார் ஏற்றி வைத்த, அண்ணா பாதுகாத்த திராவிட தீபத்தை திருவண்ணாமலை தீபம் என்று ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள். ஆனால் நேற்றைக்கு திருவண்ணாமலையில் திராவிட இயக்கத்துடைய தீபத்தை, அணையா விளக்கை, கொள்கை தீபத்தை, திராவிட இயக்கத்தின் தீபத்தை, சமூக நீதியின் தீபத்தை இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு அணையா கொள்கை விளக்காக நம்முடைய இளைய தம்பி, நாளைய திராவிட தமிழ் சமூகத்தின் நம்பிக்கை ஒளி, தமிழர்களின் நம்பிக்கை வைப்பு நிதி, நம்முடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நம்முடைய திராவிட தளபதி ஒப்படைத்திருக்கின்ற நிகழ்வுதான் நேற்றைக்கு ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக நான் கருதுகின்றேன். திருவண்ணாமலை திராவிட இயக்கத்துடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். ஆன்மீகவாதிகளுக்கு எப்படி திருவண்ணாமலை ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கின்ற ஊரோ, அதை போன்று திருவண்ணாமலை திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய நாற்றங்காலாக வரலாற்றில் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு கொள்கை தீபம் திருவண்ணாமலை. கொள்கை தீபம் திராவிட இயக்கத்தின் தீபம் தான் திருவண்ணாமலை. பாவு சண்முகம் தொடங்கி திருவண்ணாமலைக்கு கிடைத்திட்ட திராவிட இயக்க தலைவர்கள் ஏராளம் ஏராளம். நேற்று நிகழ்வை நான் பார்க்கின்ற பொழுது உள்ளபூர்வமாக, இதயபூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சிராணி திடலிலே இளைஞரணியை நம்முடைய இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையிலே ஜூலை 25, 1980 மறைந்த சவுந்தரராஜன், வழக்கறிஞர் ராஜ்மோகன், பாண்டியராஜன், வழக்கறிஞர் முத்துப்பாண்டியன், மாணவரினில குபேந்திரன், இவர்கள்லாம் நாங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தோம். நிகழ்ச்சிக்கு முழு ஏற்பாட்டாளர் தென்பாண்டி மண்டலத்தில் திராவிட இயக்கத்துடைய தளபதியாக விளங்குகின்ற அண்ணன் பொன் முத்துராமலிங்கம், மாநகர் மாவட்ட செயலாளர் காவேரி மணியம். அந்த நிகழ்வு தான் 1980 தான் மதுரைக்கு தான் அந்த பெருமை. தளபதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருச்சியிலே தேவர் அரங்கத்திலே முதலாக 7 பேர் கொண்ட அமைப்பாளர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணிக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். அங்கே 2 நாள் நடந்த நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம், மாநகர் மாவட்டம், மதுரை 22வது வார்டு இளைஞரணி செயலராக கலந்து கொண்டு அவரை தேர்வு செய்த அந்த இளைஞரணி நிர்வாக கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1982 மதுரை மாநகர் 22வது வார்டு இளைஞரணி செயலாளர், தொடர்ந்து மதுரை மாவட்ட
பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம், புறநகர் மாநகர் அடங்கிய தேனி மாவட்டம் அடங்கிய மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளராக பணியாற்றினேன் என்கின்ற பெருமிதத்தை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட இளைஞரணியை கட்டுக்கோப்பாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அரிய பொக்கிஷமாக கிடைத்து வாழையடி வாழையாக இந்த இயக்கத்தில் இளைஞரணியை வார்த்தெடுத்த பெருமை நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருக்கு உண்டு. அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அண்ணாவுக்கே வயது 40 தான், இளைஞர் தான். அன்றைக்கு கலைஞர் போன்றவர்களுக்கு, நாவலர் போன்றவர்களுக்கு, மதியழகன் போன்றவர்களுக்கு, பேராசிரியர் போன்றவர்களுக்கு 25 28 29 வயசு தான். இளைஞர்களை அண்ணா அழைத்தார். தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணா அவர்கள் அழைத்தார்கள். மதியழகன் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் லட்சோப லட்ச இளைஞர்கள் அண்ணாவின் பேச்சை கேட்டு பெரியாரின் கொள்கை தீபத்தை ஏற்றுவதற்காக அணி அணியாக தமிழகத்திலே திராவிட இயக்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அண்ணா அவர்கள் 1956 திருச்சி நடைபெற்ற திமுக மாநாட்டில் தம்பி வா தலைமையேற்கவா என்று நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை அழைத்து கழகத்தின் பொதுச் செயலாளராக அமர வைத்து சாரட்டொண்டில பொதுச் செயலாளர் ஊர்வலமா வர வச்சு அண்ணா நடந்து சென்றிருக்கிறார் என்ற வரலாற்று பதிவை பார்க்கின்ற பொழுது அதை அடுத்து கலைஞர் அவர்கள், அதை அடுத்து தளபதி ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் நாளொரு மேனியும் பொழுது முழுமையாக கொள்கை லட்சியத்தின் பாடி வீடாக இருக்கிற காரணத்தால்தான் திமுகவுக்கு எதிரி எப்ப இருந்துகிட்டே இருக்கேன், துரோகி இருந்துகிட்டு தான் இருக்கேன், ஆள்தான் மாறிட்டு இருக்கானே தவிர திமுக அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. அதான் நேற்றைக்கு திருவண்ணாமலை வடக்கு மண்டலம் தமிழ்நாடே நேற்று திரட்டல. நம்முடைய உதயநிதி வருகையின் போது கூட நாங்கெல்லாம் என்ன பெருசா இருக்கும் எதிர்பார்த்தோம். அண்ணாவுடைய மறைவுக்கு பின் கலைஞர் அண்ணாவோட கொள்கையிலே வேகமாக தீவிரவாதியாக கருதினான் டெல்லி. கலைஞருடைய மறைவுக்கு பின்பு ஸ்டாலின் அவர்கள் ராஜா போன்ற பெரிய டேஞ்சரஸ் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அமைதி அடிச்சு ஆடுறார். இந்தியாவிலேயே காவி கூட்டத்தை அடிச்சு ஆடுற ஒரே ஆள் இந்தியால ஒரு முதலமைச்சர் பந்தாடுறாரு காவிய. அமித்ஷா எத்தனை சாவை நாங்க பார்த்தவங்க, இந்த மிரட்டல்லாம் எங்கேயும் பயப்பட மாட்டோம்னு சொல்ற ஒரு நெஞ்சுரம் படைத்த முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. விருகம்பாக்க மாநாட்டில் அண்ணா அவர்கள் பேசும்போது சொன்னார்களாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு தேவை என்று திமுக மாநாட்டில் அண்ணா சொன்னார். 50 ஆண்டுகள் அல்ல, தமிழ்நாட்டில் மனிதன் உள்ளவரை, தமிழன் உள்ளவரை, தமிழ் மொழி உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி தேவைப்படும் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது வாழையடி வாழையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இளைஞர் பட்டாளம். யாரோ ஒருத்தன் புதுசா மதுரை தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர் பூரா ஒட்டுமொத்த இளைஞர் பூரா திரண்டுட்டான்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்காங்க இந்த நடிகர் ஜோசப் விஜய். கரூர் 42 இளைஞர்களை கட்டுக்கோப்பு இல்லாமல் அழித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பான இயக்கம் என்பதை தம்பி உதயநிதி ஸ்டாலின் நடத்திய 2 லட்சம் பேருக்கு மேற்பட்ட இளைஞர் பட்டாளம் கவர்ச்சியை காட்டி அழைக்கவில்லை, அரிதாரத்தை காட்டி அழைக்கவில்லை, கொள்கையை காட்டி, அண்ணாவின் கொள்கையை காட்டி, பெரியாரின் லட்சியத்தை காட்டி இளைஞர் பட்டாளத்தை 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ள இளைஞர்களை 2 லட்சம் இளைஞர்களை வடக்கு மண்டலத்தில் திரட்டி காட்டியிருக்கிறார் நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சி எதை காட்டுன்னா, நாவலரை அண்ணா திருச்சி மாநாட்டில் தம்பி வா தலைமையேற்கவான்னு சொன்னது மாதிரி திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு திருப்பு முனை நேற்றைக்கு தம்பி உதயநிதி வா திராவிட இயக்கத்தின் தலைமையேற்க வா என்று
நான் அறைகூல் விடுத்தது போன்றுதான் அண்ணா அவர்கள் நாவலுக்கு அறைகூல் விடுத்தது போன்று திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலகர்த்தர்கள் தளபதிகள் தம்பி உதயநிதியை தலைமையேற்கவா என்று அழைத்திருக்கிறார். அவருடைய உழைப்பு. நேற்று நேரம் வந்தாரு மன்னர் பரம்பரை. இன்னைக்கு ஒரு செய்தி, மன்னர் பரம்பரைன்னு சொல்றவங்க இந்த எச் ராஜா, நைனா நாகேந்திரன், அமித்ஷா, நாங்கள் குடும்ப ஆட்சி ஒழிப்போம். இன்னைக்கு ஒரு செய்தி மட்டும் எல்லா பத்திரிகைகளும் இருக்க செய்தி தான். நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, தனிப்பட்ட முறையில் எந்த செய்தியும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி பாஜக தேசிய செயல் தலைவராக பீகார் அமைச்சர் நிதின் நவீன் நியமனம். இவர் யாருன்னு கேட்டா அமித்ஷா, நடிகர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, பாஜக கட்சிக்கு அடுத்து நட்டாவுக்கு அடுத்து தேசிய தலைவராக போறவர். இவர் யார் தெரியுமா? பீகாரை சேர்ந்த மறைந்த பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நவீன் கிஷோர் பிரசாத் சின்ஹாவின் மகன் இவர். இது மன்னர் ஆட்சி இல்லையா? அடுத்து நட்டாவுக்கு அடுத்து பாஜக கட்சியுடைய அகில இந்திய தலைவராக வரப்போறவர். இன்னைக்கு அவர் பாஜக தேசிய செயல் தலைவர். ஆளே இல்லையா பாஜக? பாஜக ஆரம்பிச்ச போது அந்த கட்சிக்கு உழைச்சம் இல்லையா? ஏன் போடுற? நான் போட்டது தப்புன்னு சொல்லல. அவர் காயஸ்தா சமூகத்தை சேர்ந்தவர். 5வது முறையாக எம்எல்ஏ. கடந்த 2006 தனது தந்தை மறைவால் காலியான பாட்னா மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக ஆனார். அதன் பின்னர் பங்கிப்பூர் தொகுதி தொடர்ந்து 4 முறை தேர்வாயுள்ளார். தற்போது 2வது முறையாக அமைச்சராக நிதின் பொதுப்பணித்துறைக்கு பொறுப்பு வகித்திருக்கிறார். ஒரு மாநிலத்தில் பொறுப்பு வச்ச முன்னாள் தலைவருடைய மகன் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வர்றாரு. இது எப்படி மன்னர் பரம்பரை? கட்சிக்குள்ள என் மகன் எங்க இருப்பான்? திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் தமிழ்நாட்டில் வலுவா நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தலைமுறையா கொள்கை வாரிசுகளாக இருக்கிறோம். எங்க பையனுக்குலாம் அங்க சுதந்திரமா ஜனநாயகத்துல நீங்க எந்த வேணாலும் எந்த கட்சியில இருந்து என்ன கொள்கையும் தெரிஞ்சிருக்கு தான் வளர்க்குறான். ஆனா அவன் இருக்கிற கொள்கையை சாய்ஸ் தான் கொடுப்பான், கட்டாயப்படுத்த மாட்டான். பெரியாரும் திராவிட கருத்தியல் தான் நிலையானது, மக்களுக்கானது, சமூக நீதிக்கானது, மத நல்லிணத்திற்கானது உணர்ந்து திராவிட இயக்கத்தில் இருக்கான். அது மாதிரி உதயநிதி வேற கட்சிக்காக போக முடியும்? இங்க உழைக்கிறாரு, இளைஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சேப்பாக்கம் தொகுதியில மக்கள் ஓட்டு போடுறாம்பா. அப்பாயின்மெண்ட் மு.க. ஸ்டாலின் என் மகன் சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ அப்பாயின்மெண்டா போட்டாரு. மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவராக மக்கள் ஓட்டு போடுறதுல தான் மேயர் இருந்தார் ஸ்டாலின். சென்னையிலுக்கு மக்கள் பூரா வாக்களிச்சு தானே அவர் மேயர் ஆனாரு. நேரடியாக கலைஞர் நியமனம் பண்ணாரா மேயர் பதவிய? ஜனநாயகம் என்ன? மக்களுக்காக தான் ஜனநாயகம். அதனால நேற்றைக்கு கூடின கூட்டத்தை பார்த்தீங்களாங்க, கட்டுப்பாடு. பெரியார் சொல்லுவார், அண்ணா சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆனா பெரியார் சொல்லுவாரு, கடமையை விட கண்ணியத்தை விட கட்டுப்பாடு ஒரு இயக்கத்துக்கு அவசியம் அப்படின்னாரு. அண்ணா சொல்வார், திராவிட முன்னேற்ற கழகத்தை ராணுவ சீருடை அணியாத ராணுவ சிப்பாய்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வார். அந்த அண்ணாவின் தம்பியாக தளபதி ஸ்டாலின் இயக்கத்தை நடத்துறாரு. அந்த கட்டுப்பாடோட 2 லட்சம் இளைஞர்களை நேற்று திருவண்ணாமலையில திரட்டுறது பெரிய விஷயம் அல்ல. திரட்டப்பட்ட கூட்டம் கட்டுப்பாடா இருந்ததா? மரத்தில் ஏறி தவுனானா? பிளக்ஸ்ல ஏறி தவுனானா? வயர் கம்பியில் ஏறினானா? இல்ல ஒருத்த மேல விழுந்து மிதிச்சானா? மிதிப்பட்டத்தில் செத்தானா? இவர்தான் இளைஞர்கள் வழிகாட்டி. அப்போ என்ன ஆயிடுச்சு? இளைஞர் பூரா ஒட்டு மொத்தமா விஜய் பின்னாடி போயிட்டாங்க. இளைஞர்களே இல்லைன்னு விஜய் கூட இருக்கிறவன் காவாளிப்பேன். அவன் டிக்கெட் விஜய் படத்துக்கு வந்தா பால் ஊத்துறவன், அந்த கட் அவுட். இவனை நாங்க திருத்த முடியாது. ஆனா தமிழ்நாட்டின் தேவை அறிந்து இளைஞர்களை கட்டுப்பாடு கூட்டினார் திருவண்ணாமலை. அதான்
கூட்டி அழகான பேச்சு, அருமையான கொள்கை பேச்சு. ஒன்று கூட படிச்சு பார்க்கறது மாதிரி தெரியல. விஜய் 4.5 நிமிஷம் பேச்சுல 4 பக்கம் படிச்சு பார்க்கல. நேற்றுக்கு உதயநிதி அதான் கொள்கை உணர்வுபூர்வம் வரும்பா. கொள்கை லட்சியம்லாம் இதயத்திலிருந்து உள்ள பூர்வமா வரணும். இனிமே தான் உதயநிதி ஆட்டமே இருக்கு. சங்கிகளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டதே சங்கியில் அரண்டு மிரண்டாங்க. இந்தியாவே கத்துனாங்க உதயநிதியை பார்த்து. இந்தியாவே கதர்னா, நாடாளுமன்றம் கதறுது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. ஆனா எதற்காக அஞ்சினாரா? விஜய் போய் படுத்துக்கிட்டே 42 பேர் எழுந்தோடனே கதவை அடைச்சு 7 நாளா படுத்துக்கிட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி கதவை தண்டதுக்கு முன்னாடி எதிர்த்து வந்த உதயநிதி தலையை சிவம்டா சிரிச்சுக்கிட்டே பழிச்சுனாரு. எங்க தாத்தா தலையை சிவம்னாங்க. தாத்தா சொன்னாரு, ரொம்ப நாள் ஆச்சு சீவி, எனக்கு முடியல வந்து சீவியாது கொடுக்குறாண்டாரு. அது மாதிரி என் தலையை சிவனை பார்ப்போம்டாரு, எதையும் சந்திப்போம்டாரு. எந்த தியாகத்திற்கும் தயாரா வரணும் முத அரசியலுக்கு. அதான் கலைஞர் குடும்பம். கலைஞர் குடும்பம் வந்து அண்ணா சொன்ன மாதிரி தலையை தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்று சொன்னாலும், தலைமை பதவி ஏற்று என்று சொன்னாலும் இரண்டையும் சமமாக கருதுவதுதான் என் தம்பி கருணாநிதி என்று பாளையங்கோட்டை சிறையிலே கலைஞர் அடைபட்டிருக்கும் போது பாளையங்கோட்டை மைதானத்திலே அண்ணா பேசினார். அதை போன்று மன்னார்குடியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும் போது கலைஞர் காலதாம தான் வர்றாரு. அண்ணா விடைபெற வேண்டிய சூழ்நிலை இருக்கு, எனக்கு பின்னாடி என் தம்பி கருணாநிதி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மன்னார்குடி கூட்டத்தில் திராவிட இயக்கத்திலே வரலாறை அண்ணாவுக்கு பின்னாடி கலைஞர் எழுதினார். இன்றைக்கு அண்ணாவுக்கு இல்லாத எதிரிகள் துரோகிகள், கலைஞருக்கு இல்லாத எதிரிகள் துரோகிகள். தளபதி ஸ்டாலின் ஆட்சியில ஒரு 100 ஆண்டு கால கனவுகளை RSS சித்தாந்தத்தை நிறைவேற்ற துடித்து கொண்டு அதிகார வெறியோடு அதிகார பசியோடு வருமான வரித்துறை, புலனாய்வுத்துறை, இடி எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு எல்லா மாநிலத்திலையும் கவர்னரை வைத்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இங்கேயும் எல்லா அட்டூழியத்தையும் அரங்கேற்ற இன்னும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜகவை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்மையுள்ள முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனாலதான் அவர் நேற்றைக்கு பெருமிதோடு, ரொம்ப பெருமை எங்களுக்கெல்லாம், திராவிட இயக்கத்தை சேர்ந்த திராவிட மண்ணை சேர்ந்த என்னை போன்றவர்களெல்லாம் தளபதி ஸ்டாலின் ஆடுற ஆட்டம் இன்னைக்கு அதான் திராவிட இயக்கத்தின் ஆட்டம். சங்கிலே கதறீங்களா? நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப் தாக்கூர் அலர்ராம், ஒரு மாநிலமேவடா நீங்க சனாதனத்தை எதிர்ப்பீங்கன்றா. இந்த மண்ணை பெரியார் கொள்கை அணையா விளக்கை, திராவிட இயக்கத்தின் கொள்கை விளக்கை, அண்ணா ஏற்றி வைத்த விளக்கை, பெரியார் ஏற்றி வைத்த விளக்கை நேற்றைக்கு திருவண்ணாமலையில் நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவளே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்களா உறுதுணையா நிற்போம், வலுவா நிற்போம், அரணா நிற்போம். தம்பி உதயநிதிக்கு கேடயமா நிற்போம். நின்று திராவிட இயக்கத்துடைய தேவை இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின், திராவிட இயக்கத்தின் புதிய வரவு, லட்சிய வரவு, கொள்கை வரவு, இளைஞர்களை வழி நடத்துகிற, நல்வழிப்படுத்துகிற, கட்டுப்பாடு நடத்துகிற, அதான் முக்கியம். இன்னைக்கு இளைஞர்களை திரட்டலாம், படத்தை நடிச்சுக்கிற மாசம் வச்சு விஜய் திரட்டலாம். ஏதோ ஈரோட்டில் எங்களுக்கு பெரிய அனுமதி கிடைச்சிருச்சு பாப்பா. எப்பயுமே மாவோ சொன்ன மாதிரி எதிரியை வந்து தவறு பண்ண விட்டு பார்க்கணும். உன் தவறை பார்த்துக்கிட்டே இருக்கான், மக்களும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதிரியை வந்து தவறு பண்ண விடுறத அனுமதிக்கணும். இப்போ அனுமதிச்சிருக்கு திராவிட மாடல் அரசு. நீ தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிற. கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அறியாமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீ கொள்கை வெளிப்படுத்தணும். நீ போய் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாயே திறக்க மாட்டேன்ற. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழல் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சேர்க்கிற, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற, ஊழல் அதிமுக கூட்டணி சேர துடிக்கிற, இதெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க. இதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாவோ சொன்ன மாதிரி உன்னை தவிர மக்கள் பார்த்துக்கிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உதயநிதியை பார்க்கிறான். அப்படியே வெள்ளமென மடை திறந்த வெள்ளம் போல் பேச்சு, வெள்ளம் போல் இளைஞர் கூட்டம்.
அதனால திருவண்ணாமலை நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பிறந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க கொள்கைவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்திருக்கிறது. எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய உணர்வாளர்களுக்கு நாளை நம்பிக்கை நட்சத்திரம் தெரிகிறது. ஆகவே உதயநிதி நேற்றைக்கு நடத்திய அந்த இளைஞர்களுடைய திராவிட இயக்கத்துடைய கோட்டம் திருவண்ணாமலை வடக்கு மண்டலம் என்பதை காண்பித்திருக்கிறார். தொடர்ந்து தெற்கு மண்டலம், தொடர்ந்து மேற்கு மண்டலம், தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஆற்றல் மிக்க தம்பியாக நாளைய தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வருவார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கு அச்சாரம்தான், அடித்தளம்தான் நேற்று நடத்திய கட்டுப்பாடான அந்த இளைஞரணி மாநாடு. அந்த மாநாடை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், உங்கள் வரவை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க இனிமே அடிக்கிற அடிதான், உதயநிதி அடிக்கிற அடிதான் இந்தியாவே சங்கியல் அலற வேண்டும், அலறுவார்கள், அடிப்பீர்கள் தந்தையை போல். தந்தை 4 அடி பாஞ்சா குட்டி 8 அடி பாயன, உங்க தாத்தாவே எத்தனை அடி பாஞ்சவரு. அதனால் நிச்சயமா சொல்றோம், திராவிட இயக்கத்தின் பாய்ச்சல், திராவிட இயக்கத்துடைய பாய்ச்சலாக சிங்கமாக சிலிர்த்து உதயநிதி ஸ்டாலின் வருவார் திராவிட இயக்கத்திற்கு. நன்றி சார். நன்றி.